வெல்கம் டு ஆர்ஜேஎஸ் சமையல். வாங்க இன்றைக்கி என்ன செய்கிறோன்னா பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு அடுப்பை தச்சுக்கலாம். பாத்திரத்தை ஒன்று வச்சுக்கோங்க, சூடாகட்டும். எண்ணெய் ஊற்றிக்குங்க. நான் 3 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கிறேன். கடுகு போட்டுடலாம். சின்ன வெங்காயம் வந்து ஒரு 10 போல் எடுத்துருக்கேன். கருவேப்பிலை ஒரு 8 போல் பூண்டு. இது நல்லா வணக்கிடுங்க. இது நல்லா வணங்கி வரட்டும். பாருங்கள் வணங்கிடுச்சு. தக்காளி பெரிய தக்காளியாக ஒரு 2 பொடியாக வெட்டியிருக்கேன். இதுவும் போடலாம். தக்காளி வெங்காயத்துக்கு கொஞ்சம் உப்பு போட்டுக்கிறேன். இது நல்லா வணங்கி வரட்டும். நல்லா வணங்கிடுச்சு. நான் வந்து சாம்பார் தூள் 1 ஸ்பூன் போடுறேன். மல்லித்தூள் 1 ஸ்பூனு. காரம் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ போடுங்க. நான் 4 ஸ்பூன் போடுறேன். மஞ்சத்தூள் கொஞ்சம். நல்லா கலந்து விட்டுருங்க. சொரக்காய் நான் கொஞ்சம் எடுத்துருக்கேன். உருளைக்கிழங்கு 1, முள்ளங்கி 1, இதெல்லாம் போட்டுக்கலாம். பாருங்கள் கத்திரிக்காய் ஒரு 3 எடுத்துருக்கேன். நான் எல்லாமே கலந்து விட்டுருக்கேன். தண்ணி கொஞ்சம் ஊற்றிக்கிறேன். காய்க்கு மேலே வரைக்கும் ஊற்றுனேன் தண்ணி, காய் வேகிறதுக்கு. இது மூடி வைக்கலாங்க, காய் வேகட்டும். அப்புறம் காய் வெந்துருச்சான்னு திறந்து பார்க்கலாம். முக்கால் பாகத்துக்கு வெந்திருக்குது. இப்போ வந்து நான் கருவாடு போட்டுக்கிறேன். வறுத்து நான் தண்ணியில் போட்டு நல்லா கழுவி போட்டுருவேன். நீங்கள் எந்த கருவாடு வேணாலும் போட்டுக்கலாம். உங்களுக்கு புளி எவ்வளோ வேணுமோ அவ்வளோ ஊற்றிக்கிங்க. கொஞ்சம் வந்து பெருங்காயத்தூள் போட்டுக்கலாம். இது கொஞ்சம் கருவாடு விட்டோம். மூடி வைக்கலாம். ஒரு 10 நிமிஷம் இருக்கட்டுங்க. கம்மியாக வச்சுக்கலாம். கம்மியாக வைங்க. ஒரு 10 நிமிஷம் ஆகட்டும்.
பாருங்கள் கருவாடை போட்டு நல்லா வெந்துருச்சு. பாருங்கள் உப்பு பத்தில் உப்பு போட்டுக்கலாம். இப்போ ரெடி ஆயிடுச்சு. அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். பாருங்கள் கருவாடு குழம்பு ரெடி ஆயிடுச்சு. காயெல்லாம் போட்டு சாப்பிட்டு பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள்.